வளர்ற குழந்தைய காது பூச்சி வலிச்சிருக்காங்க சார். சென்னை திருவொற்றியூரில் மான்போர்ட் தொடக்க பள்ளியில் தாய்மொழியான தமிழில் பேசிய 5ஆம் வகுப்பு மாணவனை கடுமையாக கண்டிக்கும் விதமாக ஆசிரியர் ஒருவர் காதை திருகி உள்ளார். இதனால் மாணவனின் காது அருந்து தொங்கியதாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டில் தமிழில் பேசியதால் காது அறுக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள கொடூரம் நடந்துள்ளது. பள்ளியில் நடந்தது என்ன? சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள பார்க் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர்கள் கேசவன் குகன்யா தம்பதியர். இவர்களின் 10 வயது மகன் மணிஷ் மித்திரன் ராயபுரத்தில் உள்ள மான்போர்ட் நர்சரி பிரைமரி தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்ட பள்ளி நிர்வாகம், உங்கள் மகன் மணிஷ் மித்திரன் கீழே விழுந்து அடிபட்டு காயம் அடைந்துள்ளதாகவும் உடனடியாக மருத்துவமனைக்கு வரும்படி பள்ளி ஆசிரியர் தாய் குகன்யாவிடம் கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு 2:45 இருக்கும் ஒரு ஃபோன் வந்தது ஸ்கூல்லேருந்து. இதுமாரி உங்கள் பையனை மிஸ் அடிச்சிட்டாங்க, கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுடுச்சு, உடனே வாங்க, இதுமாரி நிச்சானி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். இதனால் பதறி அடித்து ராயபுரம் நிச்சானி மருத்துவமனைக்கு சென்ற தாய் குகன்யா தனது மகன் மணிஷ் மித்திரனின் இடது காது துண்டாகி அருந்து தொங்குவதைக் கண்டு துடிதுடித்தார். எல்லாரும் வாங்கன்னு போனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய கட்டை போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. மிஸ்ஸு வந்து கீழே தான் விழுந்துட்டு அடிபட்டுடுச்சு, பெஞ்சில் இடிச்சுக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லின்னு இருந்தாங்க. நீங்கள் யாருமே பார்க்கலையான்னு சொல்லி நான் கதறி அழுதுட்டு இருந்தேன். அருந்து தொங்கிய காதுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அங்கே இருக்க நிச்சான் ஹாஸ்பிட்டலில் இது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாதான் காதை ஒட்ட வைக்க முடியும், இல்லைன்னா காது ரொம்ப வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதனை அடுத்து மகன் மணிஷ் மித்திரனை உடனடியாக தண்டையார்பேட்டை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தார் தாய் குகன்யா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போனதும் இது சாதாரணமாக பெஞ்சில் அடிபட்ட மாதிரி இல்லை, இது வந்து கூரான பொருள் ஏதோ பட்டு தான் இது கிழிஞ்சிருக்கு, அப்படியே தொங்குது. அவர் வந்து அந்த காதை பிடிச்சி இழுத்து பார்த்துருக்காங்க. நான் உள்ள ஆனால் போல மச்சனை தான் ஃபுல்லாக போனது. காது பாருங்க. சம்பவத்தன்று இரவே மணிஷ் மித்திரனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்து காது ஒட்டப்பட்டது. சார், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாதான் உங்கள் புள்ள காது சரியாகும், இல்லைன்னா காலத்துக்கும் காது மறுபடியும் எதாவது ஆனால் வெளியே அது இதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவோ நைட்டு 9:30 மணிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. 10 மணிக்கு பண்ணாங்க, 12 மணிக்கு தான் பையன் வந்தான். தனது மகனை தாக்கிய ஆசிரியை நாயகி ரொம்ப கண்டிப்பானவர் என தெரிவித்த தாய், நான் வந்து அவங்க வந்து உட்காந்த உடனே நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு அந்த இது, என் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை சார், எந்த ஒரு தப்பான இது வரைக்கும் பிளாக் மார்க் அவனுக்கு கிடையாது, எந்த மிஸ்ஸும் அவனுக்கு தப்பாக சொன்னது இல்லை. தனது மகன் மணிஷ் மித்திரன் பள்ளியில் தமிழில் பேசிய நிலையில் ஆங்கிலத்தில் ஏன் பேசவில்லை என்று கேட்டு காதை இறுக்கமாக பிடித்து திருகிய போது பலத்தம் காயமடைந்ததாக தாய் குற்றம் சாட்டி உள்ளார். நாயகம் சார், இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைய நீங்கள் வந்து அடிக்கக்கூடாதுன்னு நான் வந்து யாரையும் சொல்லலை. குழந்தைங்களுக்கு அடிக்கிற ஒரு நார்மலாக அடிக்கிறதுனா நீங்கள் பின்னாடி அடிங்க, முதுகில் அடிங்க. உங்களுக்கு அவ்வளோ என்ன வன்மை அந்த குழந்தை மேலே, காதை பிடிச்சி இழுது அந்த காது அந்த ஓட்டையை நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கை உள்ளே போகிற அளவுக்கு அந்த குழந்தையோட வன்மை என்ன இருக்குது. அந்த குழந்தைய நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கும்போது அவங்க பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க, அந்த குழந்தைக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த பையனோட அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இன்றைக்கி போய் ட்ரெஸ்ஸிங் பண்ண போது அந்த அந்த உள்ளகிற ராடை எடுத்து அவன் அழுது என் வீட்டு ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். பஞ்சை எடுத்த உடனே ரத்தமா ஊத்துது. அந்த பைப் அந்த நீ டாக்டர் காட்டுறேன் இன்னைக்கு கூட அவ்வளோ வன்மத்தை வச்சு நீங்க குழந்தைகிட்ட திணிக்கிறோமா? குழந்தை வந்து என்ன ஒரு 5வது படிக்கிற பிள்ளைங்க. இப்போ நேற்று போயிட்டு ஸ்கூல்ல போய் கேட்கும் போது கூட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மிஸ், என்னை பார்த்தா குழந்தைங்க பயப்படணும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ராயபுரம் காவல் நிலையத்தில் ஆசிரியை நாயகி தன் மீது மாணவனின் தாயார் குகன்யா கன்னத்தில் அறைந்ததாக புகார் அளித்ததோடு
அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இரு தரப்பு புகார் குறித்து ராயபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதுக்கு அப்படிதான் பேசுவாங்க பேரண்ட்ஸை. உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்கன்னு சொல்லும் போது நாங்கள் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கோம். போலீஸ் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுக்கோ, நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தை எல்லாமே இதுதான் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சைடில் இருக்குது. அதனால தான் நான் மீடியா கிட்ட நான் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போவோம். தயவுசெய்து அந்த டீச்சர்கிட்ட அந்த டீச்சருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த என் பிள்ளைக்கு ஆன மாதிரி வேற எந்த பிள்ளைக்கும் ஆகக்கூடாது. இது நான் கடவுள்கிட்ட கூட வேண்டிக்கிறேன். நான் எந்த பிள்ளைக்கும் அந்த பாதிப்பு வரக்கூடாது. என் பேர் கேசவன், என் மனைவி பேர் குகன்யா. எனக்கு ஒரே ஒரு இதுதான், என் குழந்தைக்கு ஆன மாதிரி அந்த ஸ்கூலில் மறுபடியும் எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது. வேற இந்த உலகத்தில் இருக்கிற எந்த குழந்தைக்கும் இதை மாதிரி ஆகக்கூடாது தான் என்னோட இதுங்க.